நாம் கஷ்ட நிவர்த்திக்காக சுவாமியிடம் போனாலும் சரி, அல்லது சௌக்கியமாக இருக்கிறோம் என்று நன்றி காட்ட போனாலும் சரி, அவரை நினைக்கிற பழக்கம் வழுக்க வழுக்க தானாகவே இந்த கஷ்டம், சௌக்கியம் ஆகியவற்றை பற்றியே நினைப்பதிலிருந்து நம் மனம் விடுபடும். அவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி நடத்தி வைக்கட்டும் என்று பாரத்தை அவரிடமே தள்ளிவிட்டு விச்ராந்தியாக இருக்கிற மனோபாவம் உண்டாகும். ஏதோ ஓர் ஆனந்தமும் சாந்தமும் மனசில் படரத் தொடங்கும். இதுவே நம்மை அமர நிலையில் சேர்ப்பது. ஓயாமல் குறையுள்ள நாம் மாறாத நிறைவாக நிறைவதற்கு வழி செய்வது. ஆத்ம விசாரம், தியானம், யோகம் இதுகளால் தான் நம் மனசை பட்ட கட்டை மாதிரி ஆக்கிக் கொண்டு நிறைந்த நிறைவாக இருக்க முடியும் என்பது உண்மை. பின்னே நான் இந்த சாதனைகளை சொல்லாமல் பக்தியை சொல்கிறேனே என்று கேட்கலாம். சுவாமி என்று நினைக்கும் போதே ஞானம், சாந்தம் என்ற இரண்டு பாவமும் நம் மனசிலும் வருகின்றன. எனவே சுவாமியை தியானம் செய்ய செய்ய இந்த ஞானம், சாந்தம் இந்த இரண்டும் நமக்கு நன்றாக சித்திக்கின்றன. இதற்கே சுவாமி வேண்டும், அவரது ஸ்மரணையான பக்தி வேண்டும் என்கிறேன். ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.